வலையோரம் பகுதியில் 3 பேருடைய கருத்துக்களை பார்க்குறோம். திரு முத்துகிருஷ்ணனுடைய கருத்து என்னன்னா, பல் மருத்துவர்கள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கு. இந்தியாவில் 3 லட்சம் பல் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். வருடந்தோறும் 25,000 பல் மருத்துவர்கள் பட்டப்படிப்பு முடித்து வெளியே வர்றாங்க. புதிய பல் மருத்துவ கல்லூரிகளும் முளைக்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பு 7,500 மக்களுக்கு ஒரு பல் மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யுது. ஆனால் இப்போதே 5,000 மக்களுக்கு ஒரு பல் மருத்துவரை கொண்டிருக்கிறோம். இப்படியே பல் மருத்துவர்கள் பெருகி கொண்டிருந்தால் வேலையில்லாத நிலையை அதிகரிக்கும் அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்காரு. விஞ்ஞானி திரு வெங்கடேஸ்வரனுடைய கருத்து நிதி ஒதுக்கீடு குறைப்பு காரணமாக நாசா நிலவு திட்டத்தை கைவிடுகிறது. அதாவது நிலவில் தண்ணீர் இருக்கா, பனிக்கட்டிகள் இருக்கான்னு ஆய்வு செய்வதற்காக நாசா 2021ஆம் ஆண்டு வைப்பர் ரோவர் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. 3,767 கோடி இந்திய மதிப்பில் அதற்கான திட்டத்தொகையாக அறிவிக்கப்படுது. ஆனால் 2025 தான் அந்த திட்டம் நிறைவடையுங்கிறதுனால இன்னும் 1,500 கோடி ரூபாய் செலவு கூடுதலாக ஆகுங்கிறதுனால இந்த திட்டத்தை நாசா கைவிடுது அப்படிங்கிறத அந்த செய்தியின் பின்னணி. திரு கேசி சிங் அப்படிங்கிறவருடைய பதிவு கென்னடி 3வது வேட்பாளராக ஆகும் நிலையில் கமலா ஹாரிஸுக்கு வாய்ப்பு கூடுகிறது. பைடனுக்கு எதிரான வாக்காளர்கள் கென்னடிக்கு போய்விடுவார்கள் என்பதால் ட்ரம்புக்கு இழப்பு. அதனால் தான் கென்னடியின் கோரிக்கையை கமலா புறக்கணித்திருக்கிறார்னு. என்ன செய்தியின் பின்னணினா, கென்னடிங்கிறவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அமெரிக்க அதிபர் தேர்தலில். அவர் 2 தரப்போடும், ட்ரம்ப் தரப்போடும் கமலா ஹாரிஸ் தரப்போடும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்துகிறார். நான் பிரச்சாரம்லாம் செய்யலை, ஆனால் எனக்கு கேபினட் செக்ரட்டரி அந்தஸ்தில் ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனால் கமலா ஹாரிஸ் அதை பொருட்படுத்தலை. ஏன்னா பைடனுக்கு எதிரான வாக்குகள் இவருக்கு தான் போகுங்கிறதுனால பெருமளவு தங்களுக்கு பாதிப்பில்லைன்னு உணர்வதால் அவருடைய கென்னடியுடைய அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கலை அப்படிங்கிறதான் அந்த கருத்தின் பதிவு.